இன்னைக்கு 10th மேக்ஸ் சாப்டர் 2 நம்பர்ஸ் அண்ட் சீக்வென்சஸ்ல எக்ஸசைஸ் 2.4ல நம்ம 4th கொஸ்டின் பார்க்க போறோம். இந்த கொஸ்டின் வந்துட்டு ஒரு 2 மார்க் கொஸ்டின், ஓகேவா? கொஸ்டின் என்ன சொல்லிருக்காங்கன்னு பார்த்துடலாமா? Find the indicated terms of the sequences whose nth terms are given below. அதாவது இங்க எனக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு ரெண்டு சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு சப்டிவிஷன்லுமே எனக்கு nth terms இருக்கு. எதோட nth terms அப்படின்னா, இப்போ A6 A13க்கு இதுதான் nth term, ஓகேவா? A4 and A11க்கு இது nth term அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்துட்டு நான் என்னக்கு பதிலாக 613 சப்ஸ்டியூட் பண்ணி என்னோட A6 A13 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுவேன். சேம் அதே மாதிரி தான் செகண்ட் சப்டிவிஷனும். இப்போ அந்த ரெண்டு சப்டிவிஷன்ஸை பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? an is equal to 5n by n plus 2. அதில் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்? A6 and A13 யூஸ் பண்ணி நான் வந்துட்டு இந்த வேல்யூஸ், அதோட வேல்யூஸை நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன், ஓகேவா? அப்போது நான் ஃபர்ஸ்ட் A6 எடுத்துக்கிறேன். n-க்கு பதிலாக நான் எல்லா இடத்துலையும் 6 தான் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்போ A6 is equal to 5 into 6 by 6 plus 2, ஓகேவா? 5 into 6 வந்துட்டு 30. அப்போ 30 by 6 plus 2 8. இதை நம்ம என்ன பண்ணலாம்? கேன்சல் பண்ணலாமா? இது ரெண்டுமே divisible by 2 தான். இது வந்து 15 times, இது வந்துட்டு 4 times, ஓகேவா? அப்போ எனக்கு வந்துட்டு 15 by 4 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கிடைக்கும், ஓகேவா? இதுதான் என்னோட A6ஓட ஆன்சர். நெக்ஸ்ட் வந்துட்டு A13 எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா என்ன இருக்கு அப்படின்னா 5 into 13 by 13 plus 2. இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 13 plus 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ 13 plus 2 அப்படிங்கும்போது எனக்கு இங்கே 15, எனக்கு இங்கே மேலே 5 இருக்குது, இங்கே இன்ட்டு நான் 13 வச்சுக்கிறேன். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து கேன்சல் பண்ணலாம்ல, இது 1 டைம், இது 3 டைம்ஸ், இல்லை 5th டேபிள் இது டிவிசிபிள் ஆகுதுல்ல. அப்போ எனக்கு ஃபைனலாக 13 by 3 அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன் A13க்கு, ஓகேவா? இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். an is equal to minus n square minus 4. அதாவது இங்கே நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்? A4 and A11. ஃபர்ஸ்ட் நான் A4 எடுத்துக்கிறேன். A4 is equal to minus n-க்கு பதிலாக 4 சப்ஸ்டியூட் பண்ணுவேன். அப்போ 4 square minus 4, இதுதான் என்னோட இது இல்லையா? நெக்ஸ்ட் ஸ்டெப் எனக்கு என்ன ஆகும்? மைனஸ் 4 ஸ்கொயர் வந்து எனக்கு 16. அப்போ 16 minus 4. இப்போ எனக்கு ஃபைனலாக என்ன கிடைக்கும்? 16 minus 4 வந்துட்டு 12. அப்போ எனக்கு -12 அப்படின்னு கிடைக்கும், ஓகேவா? இதுதான் என்னோட A4ஓட ஆன்சர், -12. நெக்ஸ்ட் வந்து A11 எடுத்துக்கலாம். A11 is equal to minus 11 square minus 4. அப்போ எனக்கு 11 ஸ்கொயர் என்ன அப்படின்னா 121 minus 4, ஓகேவா? அப்போ எனக்கு ஃபைனல் ஆன்சர் என்னவா இருக்கும் அப்படின்னா -121 minus 14 வந்துட்டு 117, ஓகேவா? அப்போ நம்ம A11க்கும் இங்கே வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நாம கொடுத்துருக்கிற ரெண்டு சப்டிவிஷனுக்கான ஆன்சரையும் நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோமா? இப்போ ஒரு குயிக் ரீகால் பார்க்கலாமா? கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, எனக்கு வந்து இங்கே nth டேர்ம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நான் A6 A13 செகண்ட் சப்டிவிஷனில் A4 and A11 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் அண்ட் செகண்ட் சப்டிவிஷன் எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்துட்டு an is equal to 5n by n plus 2. அதில் வந்துட்டு நான் A6 and A13 யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நான் A6 எடுத்துக்கிட்டேன். n-க்கு பதிலாக 6 சப்ஸ்டியூட் பண்ணிப்பேன். 5 into 6 வந்துட்டு 30, 6 plus 2 வந்துட்டு 4. அப்போ எனக்கு வந்துட்டு கேன்சல் பண்ணும்போது 15 by 4 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு, ஓகேவா? நெக்ஸ்ட் வந்துட்டு A13 எடுத்துக்கும் போது n-க்கு பதிலாக 13 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். இங்கே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா 13 plus 2 வந்துட்டு 15 இல்லையா? ஸோ அதனால நான் 15 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். மேலே அப்படியே தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நீங்கள் 5 15 divisible by 5ன்றதுனால கேன்சல் பண்ணிக்கிட்டேன். அப்போ எனக்கு 13 by 3 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. அப்போ எனக்கு A13 இங்கே கிடச்சிருச்சு 13 by 3ன்னு சொல்லிட்டு. அப்போ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான A6 A13 நான் இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு an is equal to, இது செகண்ட் சப்டிவிஷன், an is equal to minus n square minus 4. இதில் A4 and A11 யூஸ் பண்ணணும். அப்போ A4 எடுத்துக்கிட்டேன். அப்போ minus 4 square minus 4 இருக்கும். அப்போ 4 square வந்து 16 நான் வந்துட்டு எழுதிக்கிட்டேன். இப்போ 16 minus 4 வந்துட்டு 12. அப்போ -12 அப்படின்னு நமக்கு இருக்கும். A4 வந்து -12 தெரிஞ்சிருச்சு. அடுத்தது வந்துட்டு A11, ஓகேவா? A11 அப்படின்னா 11 ஸ்கொயர் சப்ஸ்டியூட் பண்ணிப்பேன். ஸோ 11 ஸ்கொயர் minus 4, minus 11 ஸ்கொயர் minus 4ன்னு இருக்கும். 11 ஸ்கொயர் வந்துட்டு 121. ஸோ 121 minus 4 வந்துட்டு 117. அப்போ -117. இதுதான் என்னோட A11ஓட ஆன்சர். இப்போ நம்ம கொடுத்துருக்க ரெண்டு சப்டிவிஷன்ஸ்க்கும் நம்மளோட வேல்யூஸை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தேங்க்யூ.